தெய்வமே, நன்றியோடு சோதரிக்கிறோம். நீ மலை மேல் ஏறி வந்து என்னிடத்தில் வா. கர்த்தர் எங்களை தனிப்பட்ட விதத்தில் அழைக்கிறேன். கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தர் எருசலேமை நோக்கி, நீ என்னிடத்தில் மலையின் மேல் ஏறி வா. மலை மேலே நீ நிற்கிறீர். நிற்கிற தேவன் எங்களை அழைக்கிறீர். என்னிடத்தில் மலை மேல் நீதான் வேண்டும். எனக்கு நீ ஏறி வா. நான் மலையிட்டு நின்று கொண்டிருக்கிறேன். என்னிடத்தில் நீ வா. அவளை எப்படி நடந்து போகிறேன் என்கிறதை நீ காண்பிக்கிறீர். கர்த்தாவே, எங்களை விரும்பி நீ அழைக்கிறீர். நம் மலை என்கிற ஆவிக்கிற ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. இந்த வசனம் மூலமாய் எங்களுடைய பேசுவீராக. இருதயத்திலே பதிய பண்ணுவீராக. தடை நீக்குவீராக. செய்தியை கேட்கக்கூடாதபடிக்கு தடை செய்கிற எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தில் அகற்றுகிறேன். கர்த்தர் ஜெயம் கொடுப்பீராக. இந்த நாமத்தை மேம்படுத்திக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. திரும்ப ஒரு விசை உபாகமம் 10ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அக்காலத்திலே கர்த்தர் என்னை நோக்கி, நீ முந்தினவைகளுக்கொத்த 2 கற்பலகைகளை வெட்டி கொண்டு மலையின் மேல் ஏறி நீ ஏறி என்னிடத்தில் வா. ஒரு மரப்பெட்டியையும் செய்வாயாக. நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை நான் அந்த பலகைகளில் எழுதுவேன். நீ அவைகளை பெட்டியிலே வைப்பாயாக என்றார். அப்படியே நான் சித்தீம் மரத்தினால் ஒரு பெட்டியை செய்து முந்தினவைகளுக்கொத்த 2 கற்பனைகளை வெட்டி அவைகளை என் கையிலே எடுத்துக்கொண்டு மலையின் மேல் ஏறினேன். முன்னே சபை கூடி வந்த நாளில் கர்த்தர் மலையில் அக்கினியின் நடுவில் இருந்து உங்களுக்கு விளம்பின 10 கற்பனைகளிலும் மலை மேல் ஏறினான். எதற்கு? 10 கற்பனைகளை பெற்றுக் கொள்வதற்கு. நீ என்னிடத்தில் மலையின் மேல் ஏறி வா. எதற்காக ஏறி வர சொன்னார் என்றால் 10 கற்பனைகளை பெற்றுக் கொள்வதற்கு. ஏசாயாவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 9-10. அக்காலத்திலே ஏசாயா 25ஆம் அதிகாரம் 9-10. அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும். கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே. அவருக்காக காத்திருந்தோம். அவரே ரட்சிப்பார். அவரே நம்முடைய தேவன். அவரே நமக்கு மகிழ பண்ணுவார். இதற்காக இந்த மலையிலே காத்திருக்கிறோம். கர்த்தருடைய கரம் அந்த மலையிலே தங்கும். இன்றைக்கு இந்த மலை என்று எத்தனையோ மலை, மோரிபா மலை, சீயோன் மலை, எருசலேம் மலை, எத்தனையோ மலைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் நம்முடைய சபைக்கு பிரயோஜனமாக இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தம் கொண்ட சில மலைகளை நம்மளுக்கு சொல்வதற்கு முன்பாக, மலை என்றால் அது ஒரு துக்கம் நிறைந்த அல்லது பாடுகள் நிறைந்த கடினமான ஒரு மலை ஏறுவது அவ்வளவு சாதாரண அல்ல. மலை ஏறுவது அவ்வளவு சாதாரண, கடினமானது.
கரடுமுரடானது. சில விஷ ஜந்துக்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சங்கீதக்காரன் சொல்றார், வாசிக்கண்டா, எனக்கு புறாவை போல சிறகு இருந்தா நான் மலைக்கு ஓடி போய் உட்கார்ந்து விடுவேன். அவளோட துக்கம் எனக்கு, அவளோட பாரம், என் துக்கம் சொல்லி முடியாத துக்கம். எனக்கு புறாவை போல சிறகு, நான் மலைக்கு ஓடி போவேன். அப்போ மலைக்கு ஓடி போய் அந்த துக்கம் தீரு. துக்கப்படுகிறவர்கள் மலைக்கு போவார்கள் என்றால் வசனம் கூட சொல்கிறது. நமக்கு தெரியும், அந்த எத்தாவின் மகள், அந்த நியாயாதிபதி 11ஆம் அதிகாரத்தில் இருக்குது. எத்தாவின் மகள் தன்னுடைய துக்கத்துக்காக அந்த மலையை சுற்றி இருந்தாள், துக்கம் கொண்டாட. 37 நான் மலைகளின் மேல் போய் திரிந்து. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 37, 38. பின்னும் அவள் தன் தகப்பனை நோக்கி, நீர் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். ஒரு காரியம் செய்ய வேண்டும். நான் மலைகளின் மேல் போய் திரிந்து நானும் என் தோழிமார்களும் என் கன்னிமையின் நிமித்தம் துக்கம் கொண்டாட. மலைக்கு சந்தோஷம் கொண்டாடல்ல, மலை ஏறுகிற அனுபவம் சந்தோஷத்துக்காக ஏறவே முடியாது. நானும் என் தோழிமாரும் சந்தோஷப்படுவதற்காக அல்ல, நானின் தோழிமாரும் துக்கம் கொண்டாட, சந்தோஷம் கொண்டாட, துக்கம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை கொடும் என்றால். அதற்கு அவன், போய் வா என்று அவளை 2 மாதத்திற்கு அனுப்பிவிட்டான். அவள் தன் தோழிமார்களோடு கூட போய் தன் கன்னிமை நிமித்தம் மலைகளின் மேல் துக்கம் கொண்டாடி. துக்கம் கொண்டாடி மலையின் மேல் ஒரு துக்கம் நிறைந்த. புதிய ஏற்பாட்டிலே மலை என்று சொல்லும்போது அது ஜெபமலை, மருவ மலை. தம்முடைய துக்கம் நிறைந்து இன்னும் 3 நாளைக்குள்ளே தன்னுடைய சித்தம் நிறைவேற ஆண்டவர் ஜீவன் ஒப்பு கொடுக்க போகிறார். அப்போ தம்முடைய சீஷர்களை அழைத்துக் கொண்டு மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். துக்கம் நிறைந்திருக்கிறது. அங்க சொல்லுகிறார், என்னை காட்டி கொடுப்பீர்கள், என்னை மறுதளிப்பீர்கள், என் சித்த நிறைவேறிற்று. ஒரு பக்கம் மோசே, ஒரு பக்கம் எலியா வந்து நிற்கிறார், மலையிடத்தில் பேசுகிறார்கள். அப்போ பேரு சொன்னார், ரவி, இந்த மலை மேலேயே தங்கி விடுவோம். உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம். அப்போ மலை என்கிறது ஒரு ஜெப வாக்கியம். ஆனா இயேசு கிறிஸ்துவை குறித்து மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் சொல்கிறது, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு. மார்க்கு 4ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல். அப்போ துக்கம், பாடுகள், ஜெபம் என்று சொல்கிறது ஒரு மலை. இன்னைக்கு கர்த்தர் ஆண்டவர் நமக்கு ஒரு 5 விதமான மலையை நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், கர்த்தர் என்னை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்தில் ஏறிவா. இந்த வசனம் அந்த ஒரே வசனம் அதுதான். 10:1 அப்படியே 10:1 அப்படியே இருக்கிறது. கர்த்தர் என்னை நோக்கி, நீ மலையின் மேல் யாரிடத்தில் வா, என்னிடத்தில் ஏறிவா. அப்போ தேவன் அவற்றில் போவதற்கு ஆண்டவர் மலை மேலே நம்ம அழைக்கிறார். அந்த மலை என்கிறது துக்கம், ஜெபம் எல்லாம் இருக்குது. அங்க நம்ம அழைத்திருக்கு எதற்கு? அந்த மலை நம்மை வேறு விரிக்கும், நம்மை வித்தியாசப்படுத்தும். மற்ற மனிதர்களைப் போல அல்ல, நமக்கு அவருக்கு ஒரு பெரிய வித்தியாசப்படுத்த போகிறது. அதுதான் அவர் சொல்றாரு, நீ என்னிடத்தில் மலை மேல்
வா. இன்னைக்கு எதற்காக மலை மேல ஏறணும்? ஏன் மலைக்கு போகணும்? அந்த மலையில் இருக்கும் சம்பவம் என்ன? சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். முதலாவதாக 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 5, 6, 7. பின்பு பெலிஸ்தரின் தானையும் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 5, 6, 7. பின்பு பெலிஸ்தரின் தானையும் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். தேவனுடைய ஒரு மலை உண்டு. அந்த பெயர் நம்ம மலைக்கு பெயர் தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய். மலை மேலே, தேவனுடைய மலையிலே தேவனுடைய தீர்க்க தரிசனம் வெளிப்படும். அவர்களுக்கு முன்பாக தம்புருவும் மேளமும் நாதஸ்வரமும் சுரமண்டலமும் போகும். ஆடல் பாடல் துதி சோத்திரம் இசைக்கருவிகளை நீ காண்பாய். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். நீ தீர்க்கதரிசி அல்ல, நீ சாதாரண மனுஷன், நீ சாதாரண மனுஷி, நீ ஊழியக்காரன் அல்ல, நீ ஊழியக்காரி அல்ல, நீ ராஜா அல்ல. நீ ராஜாவை நீ மாறல. ஆனா ஒன்றே ஒன்று நீ அறிந்து கொள், உனக்கு முன்பாக தேவனுடைய மலை ஒன்று உண்டு. இந்த மலை அது தேவனுடைய மலை. நீ ஏறி அங்க போ. அங்க தீர்க்க தரிசனம் வெளிப்படும், துதி சோத்திரங்கள் காணப்படும், தீர்க்க தரிசனம் சொல்லப்படும், தீர்க்க தரிசனம் வெளிப்படும். இதை நீ பார்க்க 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 உன் மீது ஆவியை செய்வாராம். தேவாவியான அவர்கள் மேல் இருக்கிறது போல உண்மையில இருக்குவா. நீ யாரா மாறுவாய்? தீர்க்கதரிசியாய் மாறி வேறு மனுஷனாய் மாறி. நீங்க எதற்கு ஆலயத்துக்கு வருகிறீர்கள்? இது தேவனுடைய மலை. இந்த மலை மீது கர்த்தருடைய கரம் வந்து தங்கும். கர்த்தருடைய கரம் வந்து தங்கி இருக்கிறது. ஏசு 25:10 படியே இந்த மலை மீது கர்த்தருடைய கரம் வந்து தங்கி இருக்கிறது. இந்த மலையிலே ரட்சிப்பு உண்டு. அவர்தான் ரட்சித்தார். ஆனா ஒன்று, தேவனுடைய மலையிடத்திலே நீ ஏறி வருவாயானால் அது உன்னை வேறு மனுஷனாய் மாற்றும். உன்னால மாற முடியாது, உன்னால மாற்றிக் கொள்ளவும் முடியாது. ஆனா யாரால் மாற முடியும்? கர்த்தரால். அங்க ஒரு கூட்டம் உண்டு. நீ சபைக்கு வர 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 அங்க தீர்க்கதரிசனம் வெளிப்படும். உன்னை குறித்து வெளிப்பாடுகள் நடக்கும். உன் காலையில் வெளிப்பாடு கேட்பாய். வெளிச்சத்தை உனக்கு தீர்க்கதரிசனம் உன்னால வெளிப்படும். நீ அந்த ரகத்தை வெளிப்படுத்துவா. நீ எப்படி மாறுவாய்க்கு வெளிப்படுத்துவா. உனக்கு நடக்கிறது வெளிப்படும். உன்னை நடந்தவர் வெளிப்படும். உன்னை எப்படி மாற்றப் போகிறார்களையும் தீர்க்கதரிசனம் வெளிப்படும். நீ வர வர கர்த்தருடைய ஆவியின் மேல் வந்து இறங்குவா. நீ யாரா மாறுவ? தீர்க்கதரிசியா மாறுவ. உன் வாழ்ந்தவர்கள் வார்த்தை மாறுவா, தீர்க்கதரிசியா மாறும். எல்லாரும் சொல்வார்கள், இவன் வேறு மனுஷனா மாறிட்டான். தேவனுடைய மலை நம்மை வேறு பிரிக்கும். வேறு பிரிக்கிறது மாத்திரமல்ல, அதனால் ஒரு நன்மை பாருங்கள். நீ வேறு பிரிக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு செய்கிற நன்மை. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2, 3. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம், ஆலயமாகிய பர்வத மலை, ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருப்பாய். நீ உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். எல்லா ஜாதிகளும் தேவனுடைய மலையிடத்திலே ஓடி வரும். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள்.
வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நம் நடக்கிற வழியை நமக்கு அவர்தான் போதிப்பார், வழிகளை போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும், சீயோன் மலையிலிருந்து வேதமும், எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். எருசலேம் மலையிலிருந்தும் உங்களுக்கு என்ன வெளிப்படுமா? கர்த்தருடைய வசனம் வெளிப்படும். நீ தேவனுடைய மலைக்கிட்டே நீ வருவாயனா, அதனுடைய பேர் பிரிக்கிறது மாத்திரமல்ல, உனக்கு வழிகாட்டும், உனக்கு சத்திய வசனத்தை வெளிப்படுத்தும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ நீங்க சத்தியத்தை அறிய அறிய தேவனுடைய மலையிலிருந்து உனக்கு ஒரு தரித்திர நிலைமையை அறிகிற உனக்கு சாப நிறைந்த உன் வாழ்க்கையிலே ஒரு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தையும் அந்த மலை உனக்கு கொடுக்கும். தேவனுடைய மலை உன்னை வேறு பிரித்து குறையில்லாமல் நடத்துமா. வாசிங்கள், ஒன்று உனக்கு குறைபடாது. ஏசாயா 49 அதிகாரம் 11 வாசித்த பிற்பாடு 10 வாசிக்கலாம். என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன். என் முன்னால் ஏறுபடி சொல்ற இல்லையா, உனக்கு வழிகாட்டுவார் ஆண்டவர். என் தேவனுடைய மலைகள் எல்லாம் வழிகளாக்குவேன். என் பாதைகள் உயர்த்தப்படும். என் பாதைகள் உயர்த்தப்படும். 10ஆம் வசனம். அவர்கள் பசியா இருப்பதும் இல்லை. எவர்கள் எவர்கள்? வேறு பிரிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய மலைக்கு வந்தவர்கள் வேறு மனுஷனாவார்கள். அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை. தாகமாய் இருப்பதும் இல்லை. உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. உஷ்ணமும் உண்மையில படாது, வெயிலும் உண்மையில படாது. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றென்ற இடத்தில் கொண்டு போய் விடுவார். எங்க கொண்டு போய் விடுவாரா? நீரூற்றென்ற கொண்டு போய் விடுவார். என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன். உனக்கு ஒன்று குறைபடாது, ஆகாரம் குறை வராது, உனக்கு ஒன்றுமே குறைபட விட மாட்டார். நீ பசியா இருக்க மாட்ட. ஒரு நாளும் உனக்கு எல்லாம் இருக்கும், ஆனா பசி சொன்னாலும் சாப்பிட முடியாது. உனக்கு ஒரு டம்ளர் காஃபி கொடுக்க யாரும் இல்லை, ஒரு டம்ளர் பால் கொடுக்க ஒருவரும் இல்லை. எல்லாம் இருக்குது. யார் எடுத்து கொடுப்பா? யார் செய்து கொடுப்பா? ஆனா இந்த காணொளி வார்த்தை வருது, மகனே, என் மகளே, தேவனுடைய மலையிட்டு வந்திருக்கிற உனக்கு இனி ஒன்றுமே குறைபடாது. உன்னுடைய அப்பமும் தண்ணீரும் உன் வருமானமும் எல்லாம் நிறைவாக இருக்கப்படும். நீ ஆண்டு நாமத்தை சொல்கிறேன், இன்றைக்கு நீ வேறு விரிக்கப்பட்டபடினாலே இனி உன் பர்ஸ்ல ஒன்று குறைபடாது, அப்பமும் தண்ணீரும் குறைபடாது. போதும் போதும் என்று சொல்கிற அளவுக்கு ஒரு நிறைவை தேவன் தரப்போகிறார். தேவனுடைய மலை உன்னை வேறு பிரித்து உன்னை நிறைவாக்கும். ஒன்று உன்னை குறைபடாது. இரண்டாவது ஒரு மலை பார், உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 6 to 9. பகல் குளிர்ச்சியாகி. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9. பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நான் வெள்ளை போல மலையிலும். வெள்ளை போல மலை, வெள்ளை போலம். ஆண்டவருடைய பிறப்பிலே வெள்ளை போலம் இருந்தது, ஆண்டவருடைய இறப்பிலும் வெள்ளை போலம் இருந்தது. அவர் வாழ்ந்த வாழ்க்கையிலேயும் வெள்ளை போலம் வந்தது. அதனாலே வெள்ளை போல மலை, வெள்ளை போல மலை. இந்த வெள்ளை போலம் என்று எதை காண்பிக்கிறது? ஆவிக்குரிய வாழ்க்கையை பாருங்கள், படித்து படிப்பார். வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போயிருப்பேன். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. உன்னில் என்ன இல்லை? கர்த்தர் என்னை நோக்கி, நீ மலையின் மேல் ஏறி என்னிடத்தில் வா.
அந்த மலை வெள்ளை போல மலை. அந்த வெள்ளை போல மலையிலே ஒரு பழுதுனை கர்த்தர் காணல. நீ பழுதுள்ள இருந்தா, ஆனா கர்த்தர் உன்னை பழுதில்லாமல் காக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஒரு பழுதும் இல்லை, ஒரு பழுதும் இல்லை. லீபனோனில் இருந்து என்னோடு வா, என்னோடு வா என் மனவாளியே, என் மனவாளியே. லீபனோனில் இருந்து என்னோடே வா, என்னோடு வா. அமனாவின் கொடுமுடியில் இருந்தும் சேனீர் எர்மோனின் கொடுமுடியில் இருந்தும் சிங்கங்களின் தாவரங்களில் இருந்தும் சிவிங்கிகளின் மலைகளில் இருந்தும் கீழே பார். மலையில் இருந்து அங்கே பாரு, கீழே பார். என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் மகனே, என் இருதயத்தை நீ கவர்ந்து கொண்டாய், நீ கவர்ந்து கொண்டாய். நீ மேலிருந்து பார், உன்னை கர்த்தர் அப்படி கவர்ந்து கொண்டார். நீ அவரை கவர்ச்சியே இல்லையோ, அவர் உண்மையை கவர்ந்து கொண்டார். உண்மையில ஏதோ ஒரு பாசத்தை வச்சிட்டு இருக்கிறாரு. ஏன் தெரியல, ஏன் புரியல. உண்மையில ஒரு அளவற்ற ஒரு கவர்ச்சி உன்னை அப்படி கவர்ந்து கொண்டாராம். நான் உன்னை கவர்ந்து கொண்டேன். என் சகோதரியே, என் சகோதரியே, என் மனவாளியே, என் மனவாளியே. உன் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். திரும்ப சொல்றாரு, என் இருதயத்தை நீ அப்படியா கவாபா. அவருடைய இருதயத்தை நம்ம படிச்சு சொல்றோம். அவருடைய இருதயத்தில் நீ இருக்கிறத மறந்துடாத. அவர் உன்னை எங்கேயுமே வைக்கல. எங்க வச்சிருக்காரு தெரியுமா? உன்னை இருதயத்தில் வச்சிருக்காரு. 2 முறை சொல்லப்பட்டு 1க்கு 2 முறை ஆண்டு சொல்வானா, அதுக்கு உறுதிப்பட்டு இருக்கிறவர். என் இருதயத்தை நீ கவர்ந்து கொண்டார். உன்னை பார்க்கிறார், முகத்தை பார்க்கிறார். எல்லாராலும் கைவிடப்பட்டு, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு, எல்லாராலும் வெறுக்கப்பட்டு, எல்லாராலும் சதிக்கப்பட்டு, எல்லாரும் உன்னை விட்டு பறிக்கப்பட்டு நிர்கதியா நிற்கிற உன்னை கர்த்தருடைய கண்கள் பார்க்குது. அவருடைய இறுதியை கவர்ந்துச்சு. யார் கவர்ந்ததோ இல்லையோ, யார் இருத்தி இடம் பிடிச்ச இல்லையோ, யார் இருத்தி இடம் பிடிச்சிட்டு இருக்கிற நேசருடைய இறுதியை கவர்ந்து கொண்டார். ஒரு பாட்டு என் இருதயத்தின் இனிய கனி என் இருதயத்தை நீ கவர்ந்து கொண்டாய். இன்னைக்கு அவருடைய இருதயத்திலே நாம் காணப்படுகிறோம். இந்த வெள்ளை போலும் எதை நமக்கு காண்பிக்கிறது என்றால், அவர் நம்மை கவர்ந்து கொண்டார் அல்லது நம்மில் பிரிய வைத்தார். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நேசரே தீவிரியும், என் நேசரே தீவிரியும், கந்தவர்க்கங்களின் மலைகளின் மேலுள்ள வெளிமானுக்கும் மலைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும். எனக்கு சமமா, அவருக்கு சரி சமமாய் நம்மை உட்கார வைக்கிறார். அந்த மலையை குறித்து இந்த வெள்ளை போல நமக்கு அவருடைய இருதயத்தை நம்மை கவர்ந்து கொண்டார். விட்டுடுவார், அப்படியே விட்டுடுவாரா? உனக்கு இன்ன தேவைட்டு அவருக்கு தெரியும். உனக்கு பிடித்தது, பிடிக்காதது, விரும்பினது, விரும்பாதது எல்லாவற்றையும் தகப்பன் அறிந்து தன்னுடைய மகனாகி யோசேப்புக்கு கானான் தேசத்தில் இருக்கிற தகப்பன் எகிப்தில் இருக்கிற யோசேப்புக்கு கொடுக்கிற ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த வெள்ளை போலவும் காணப்படுகிறது. ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 11 14. ஆனா 11ஐயும்
14 வாசிக்கலாம். அதற்கு அவர்கள் ஆதியாகமம் 43 அதிகாரம் 11, 14. அதற்கு அவர்கள் தகப்பனாகிய இஸ்ரவேல், அப்படியானால் ஒன்று செய்யுங்கள், இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் உச்சிதமான விலையேற பெற்றது, இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்கள் சிலவற்றை, எல்லாமே இல்ல, ரொம்ப கிடைக்காத அரிதான பொருள், அது விலையேற பெற்றது, உச்சிதமான பொருள். உச்சிதமான சில பொருட்களிலே கொஞ்சம் பிசின் தைலமும், கொஞ்சம் தேனும், கொஞ்சம் தேன், கந்தவர்க்கங்களும், கொஞ்சம் கந்தவர்க்கம், வெள்ளை போலமும், கொஞ்சம் வெள்ளை போலம். அப்போ அது ஒரு விசேஷித்த விலையேற பெற்றத கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார் என்றால் 14 வசனம், அந்த மனிதன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லவருடைய தேவனுடைய அவன் சமூகத்தில் உங்களுக்காக இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. சர்வ வல்லவரின் இரக்கம் அவனுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். சாதாரண தேவன் அல்ல அவர். எப்படிப்பட்ட தேவனா? சர்வ வல்லவர். அவரால் எல்லாம் முடியும். நீ எங்கே போய் நிற்கிறாயோ அங்கு சர்வருடைய இரக்கம் கிடைக்கும். இன்றைக்கு உனக்கு சொல்லுகிறேன், இதை பார்த்து கேட்டுக்கொள்கிற தேவ பிள்ளையே, நீ எங்கே போய் நின்னாலும் சர்வ வல்லவருடைய இரக்கத்தை உன் கண்ணால் நீ பார்ப்பா. அது எப்படி துஷ்டனா இருக்கட்டும், துஷ்ட மனுஷியா இருக்கட்டும், கொடூரனா இருக்கட்டும், கொடுமைக்காரியா இருக்கட்டும், அப்படிப்பட்டவர்களையும் சர்வ வல்லவருடைய இரக்கம் அப்படியே மாற்றிவிடும். காரணம், யார் படிக்கிறது? தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவன், தேவனுடைய இதயத்திலே இடம் பிடித்தவன், தேவனுடைய இதயத்திலே தனக்கு இடத்தை நியமித்துக் கொண்டவன். அவன் எங்கெல்லாம் போய் நிற்கிறானோ அங்கெல்லாம் சர்வ வல்லவருடைய இரக்கம் வெளி. கர்த்தர் என்னை நோக்கி, நீ மலையின் மேல் ஏறி என்னிடத்தில் வா. தேவனுடைய மலை உன்னை வேறு விரித்து உன்னை நிறைவா. வெள்ளை போல மலை உன்னை கவர்ந்து கொண்டு இரக்கம் கிடைக்கும். அது எப்படிப்பட்ட இரக்கமா? சர்வ வல்லவருடைய இரக்கம். 3 எசேக்கியேல் 20 அதிகாரம் 40-41. இஸ்ரவேலின் உயரமான மலையாகிய எசேக்கியேல் 20 அதிகாரம் 40-41. இஸ்ரவேலின் உயரமான மலையாகிய என் பரிசுத்த மலையிலே, பரிசுத்த மலை, நம்மளை படப்பட்டிருக்கு, பரிசுத்த மலையிலே இஸ்ரவேலுடைய எல்லா வம்சத்தாருமாகிய தேசத்தில் உள்ள அனைவரும் என்னை சேவிப்பார்கள் என்று, என்னை பரிசுத்த மலை என்னை சேவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே அவர்கள் மேல் பிரியம் வைப்பேன். பரிசுத்த மலை மேல யார் என்ன வைப்பேன்? பிரியம் வைப்பேன், கலந்து கொள்வேன், வேறு விரிப்பேன். உண்மை பரிசுத்த மலை உன்னில் பிரிய வைப்பேன். உன்னை வெறுக்கிற கூட்டம் இருக்கிறது, உன்னை விரோதிக்கிற கூட்டம் இருக்கிறது, உன்னை சபிக்கிற கூட்டம் இருக்கிறது, உன்னை ஒதுக்கி தள்ளுகிற கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தார் மத்தியிலே உனக்கென்று ஒரு மலை வைத்திருக்கிறேன். அந்த மலைக்கு நீ ஏறி வா. அது பரிசுத்த மலை. அந்த பரிசுத்த மலையிலே உன்னிடத்தில் நான் பிரிய வைப்பேன். அங்கே நீங்கள் பரிசுத்தம் பண்ணுகிற எல்லாவற்றிலும் உங்கள் காணிக்கைகளையும் உங்கள் முதற் பலன்களையும் செலுத்தும்படி கேட்பேன். நான் உங்களை ஜனத்திலிருந்து புறப்பட பண்ணி நீங்கள் சிதறண்டிருக்கிற தேசங்களிலிருந்து உங்களை சேர்த்துக் கொள்ளும் பொழுது சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன். திரும்ப சொல்றாரு, உங்கள் மேல்
பிரியமாயிருப்பேன். அப்பொழுது புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உங்களால் பரிசுத்தம் பண்ணப்படுவேன். உங்களை பார்க்கும் பொழுது உங்களாலே புறஜாதி எல்லாம் பரிசுத்தமாவார்கள். உன்னை கொண்டு உன்னுடைய எல்லா துதி சோத்திரங்கள் நீ பண்ணுகிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் அங்கீகரிப்பாராம். நீ செலுத்துகிற ஒவ்வொரு துதி ஆராதனை, ஜெப ஆராதனை, பாடல் ஆராதனை, பிரசங்க ஆராதனை எல்லாத்தையும் கர்த்தர் செய்வாராம், அங்கீகரிப்பார். காரணம், நான் உன்மேல் பிரியமாயிருக்கிறேன். பரிசுத்த மழை அவர் நம்மை பிரிய வைக்கிற மழையாய் மாற்ற. யாரும் மேல பிரியமா இருக்கிறவங்க இல்லையோ, என்னை யாருமே நேசிக்க நினைக்காத உன்னை நேசிக்கிற கர்த்தர் இருக்கிறார். அந்த மலையில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். நீ என்னிடத்தில் மலை மேல் ஏறி வா, நாங்க இருக்க உனக்கு நான் பிரியத்தை காட்டேன். இந்த பிரியம் வைத்ததினாலே நமக்கு கிடைக்கிற நன்மை பாருங்கள். சங்கீதம் 78 சங்கீதம் 68 61. யூதா கோத்திரத்தையும் 78 சங்கீதம் 68 69. யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். எதை தெரிந்து கொண்டார்? அதிகமா யூதா கோத்திரம் துதிக்கிற கூட்டத்தை தேவன் தெரிந்து கொண்டார். தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மலைகளைப் போலவும், பரிசுத்த மலை, பரிசுத்தத்தை எப்படி மாற்றிட்டாரா? பரிசுத்த மலைகள் போலவும், என்றென்றைக்கும் நிற்கும்படி தாம் அஸ்திபாரப்படுத்தின பூமியைப் போலவும் கட்டினார். அப்போ பரிசுத்த மலை, நீ எதையெல்லாம் கட்டுகிறாயோ கர்த்தர் கட்ட வைப்பார். நீ எழுத்தனை கட்டுவார். பூமியை நீ எவை கட்டுவாயோ அது அனைத்தும் கட்டப்பா. பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், நாட்டவும், கட்டவும் உன்னை ஏற்படுத்தினேன். உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார். உன் கரத்தை பிடித்து இருக்கிறேன். அவர் என்ன பார், உன் கரத்தை எப்படி சொல்றாரு? நீ பார், நீ அழிக்க, கட்ட, பிடுங்க, நிர்மூலமாக்க எல்லாரும் கட்டுவதற்கு அதிகாரம் கொடுக்கிறேன். வசனம் தெரியுமா? எரேமியா 1 அதிகாரம் 10 வசனம். எரேமியா 1:10. பார், பிடுங்கவும், பார், உன்னை பார்த்து சொல்றாரு, பார், என்னை நோக்கி நீ பாரு. நீ அடிமை அல்ல, நீ அனாதை அல்ல, எல்லாரும் வெறுக்கப்பட்டவர்கள் அல்ல. உன்னை பார், பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும், உன்னை நான் இன்றைய தினம், உன்னைதான் பரிசுத்த மலையில் ஏறி வந்திருக்கிறல்ல, உன்னை இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும், ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று அவனை நியமிச்சிட்டாரு, உன்னை ஏற்படுத்திட்டாரு. உன்னை கொண்டு கட்ட வேண்டிய காரியங்களை கர்த்தர் கட்ட வைப்பார். உன்னை கொண்டு நடத்த வேண்டிய காரியம் நடத்த வைப்பார். உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிப்பார். நீ கட்டுவா. ஒரு மலை உண்டு, யூதாவின் மலை போடப்பட்டிருக்கு. யூதாவின் மலையிலே அவன் கோபுரங்களையும் அரணிப்பான். அந்த 2 நாளாகமம் அரணிப்பான யூதாவின் மலையிலே கட்டின 2 நாளாகமம் 27 அதிகாரம் 3 நாள். அவன் கர்த்தருடைய ஆலயத்தின் 5-6 வசனம் தான். அந்த 27 அந்த 3 நாளை பாருங்க. அவன் கர்த்தருடைய ஆலயத்தின் 2 நாளாகமம் 27 அதிகாரம் 3 நாள். அவன் கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டினதும் அல்லாமல் ஓபேலின் மதிலின் மேல் அநேக கட்டடங்களையும் கட்டினான். அநேக கட்டிடங்களை கட்டினான். யூதாவின் மலைகளிலே, கவனிங்கள், துதிக்கிற வாழ்க்கையிலே யூதாவின் மலையிலே பட்டணங்களையும் காடுகளிலே கோட்டைகளையும் கோபுரங்களையும் கட்டினான். மலை மேல கோபுரங்களை கட்டினான். எத்தனை அடுக்கு கோபுரங்கள்?
நம்மை கொண்டு கட்டவிடைய கட்ட கிருபை செய்வாராக. பயப்படாதே, நீ கட்டுவாய், உன் வீடு கட்டப்படும், நீ கட்டி குடியிருப்பாய். தேவனை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். பரிசுத்த மலை பிரியம் வைத்து கோபுரங்களை கட்டவை. கர்த்தரனை நோக்கி மலையின் மேல் ஏறி என்னிடத்தில் வா. நான்காவது யோவேல் 3:18. அக்காலத்தில் யோவேல் 3:18. அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும். மலைகள் என்ன ஓடுமா? பால் நிறைந்த மலை. உனக்கு பாலாய் சுரக்கப்படுகிறதுமா? பாலாய் கர்த்தருடைய சுரக்க மலைகள் எல்லாம் பால் சுரந்து வரப்போகிறது. ஒண்ணுமே இல்லையே வாழ்க்கையில், வறண்டு போயிருக்கிறது. அந்த மலையெல்லாம் பாலாயிருக்கு. வாசிக்க அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாக்கும். கவனிங்கள், பாலாய் ஓடினாள். அந்த மலை பால் கொடுக்கும் மலை. இந்த பால் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த தீங்கோ, எந்த கேடோ, எந்த குறையோ, குற்றத்தையோ தேவன் அனுமதிக்க மாட்டார். வாழ்க்கையில் தீங்கு கொடுமை இருந்தாலும் எனக்கு அகற்று வைக்கிறார். அது முகத்தை பாருங்க, பால் வடித அந்த குழந்தை முகம். அவங்க முகத்தை பாருங்க, கொஞ்சம் ஏதோ தீங்கு இருந்தா, கபடு இருக்குதா, ஏதாவது கசப்பு ஏதாவது இருக்கா, முகத்தை விட்டு பாருங்களே. பால்வடியும் முகம். வசனம் சொல்கிறது, ஏசாயா 11:8-9. பால் குடிக்கும் குழந்தை. ஏசாயா 11:8-9. பால் குடிக்கும் குழந்தை, பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். எங்க விளையாடுமா? விரியன் தான் அது. ஆனால் பிள்ளை கபடி இல்லாமல் அது விரிய பாம்பு. எப்போது விஷத்தை கொட்டிட்டு நாங்க இருக்கோம், அது கொட்டுற ஜாதி தானே. அது பத்தி நீ கவலைப்படாத. நீ எப்படி ஆயிரு? பால் குடிக்கும் நீ குழந்தை, அது வாயில் எப்போது விஷம். அது எங்க விடும்? வீரியன் பாம்பு, கட்ட வீரியன் பயம். அது வாயை திறந்தாலும் விஷத்தை கற்கும். கத்துக்கிறியா? நம்ம பால் கொடுக்கட்டு முட்டிய பால் நம்ம கையை கொட்ட முடியல, குச்சிட்டு சும்மா விடாது. பாப்பாட்டி என்னதான் பல்ல பிடிக்க வச்சாலும், பல்ல பிடிக்க வச்சுட்டு எடுத்தாலும் ஒரு வாட்டி அது அப்படி இறுக்கிடுமா அவனை, எலும்புல நொறுக்கிற அளவுக்கு. என்னதான் பாலுட்டி சீராக்கி வளர்த்தாங்க. ஆனா வசதி பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். பரவாயில்ல, நலனி செய்ய பார்க்கலாமே, நலன் நடக்குது பார்க்கலாமே. கட்டு வீட்டுக்குள் புத்துக்குள்ள கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை. இதுதான் முக்கியம். பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். குற்றமில்லாதவர்களாய் மாற்றிடும். உனக்கு நீயே தீங்கு செய்ய மாட்ட, அவர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க. அவர்களுக்கு தீங்கு நினைப்பார்கள், தீங்கோ தீமையோ என்னிடம் செய்ய நினைக்கிறாங்க. ஆனா இந்த பால் நிறைந்த மலையிலே குற்ற குறைகளை மாற்று. உன் குற்றத்தெல்லாம் கர்த்தர் மன்னிப்பார். நக்கரமெல்லாம் மன்னித்து நோயெல்லாம் உன்னை ஆட்சி படுகிற எல்லா நோயும் கர்த்தர் மாற்றார். இந்த பால் நிறைந்த மலை, அந்த பால் நிறைந்த மலையிலே குற்றத்தை அகற்றுவார். குற்றமில்லாமலுடைய மாற்றுவார். நீ குற்றமில்லாமலுடைய மாற்றும் பொழுது உனக்கு ஒரு நன்மை கொடுப்பார். 1 பேதுரு
2ஆம் அதிகாரம் 2-3. சகல துர்க்குணத்தையும், இங்கே பாருங்க, துர்குணம் வருது பாருங்க. தீங்கு, துர்குணம் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2-3. சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். கலங்கமில்லாத ஞானப்பால் வாஞ்சையாயிருங்கள். உங்கள் வாஞ்சைகள் அப்படியே நிறைவேற்றும். நீ எதை விரும்பி வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயோ உன் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். நீ நினைச்சது அப்படியே நடக்க போகிறது. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நடக்கும். வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றுவார். என்ன நினைத்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயோ அதை அவர் நிறைவேற்றி கொடுக்க போகிறார். உன் வாஞ்சைகள் நிறைவேறும். ஆனா நீ எங்க உட்கார்ந்து இருக்கிறேன்னா, விரிவின் பாம்பிட்டு உட்கார்ந்து இருக்கிற, கட்டு விரிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற, பயங்கரமா புற்றாண்டு உட்கார்ந்து இருக்கிற. ஆனா ஒன்றுடைய செயல்படுத்த மாட்டாது. நீ நினைச்சதை கர்த்தர் நிறைவேற்றுவார். உன் வாஞ்சை நிறைவேறும். கடைசியா மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 11 சீஷர்களும், மத்தேயு 28:16. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். குறித்திருந்த மலை நம்மளையா? இது உனக்கு ஒரு ஸ்தானத்தை வச்சிருக்கிறாரு. உனக்கு ஒரு குறிச்சு வச்சிருக்கிறாரு. அங்க கொண்டு போய் உட்கார வைக்க போகிறாரு. எங்கே உன்னை கொண்டு போய் உட்கார வைக்கணுமோ, எந்த வேலை ஸ்தலத்தை கொண்டு போய் உட்கார வைக்கணுமோ, எந்த உயர்ந்த கொண்டு உட்கார வைக்க போகிறார். உனக்கு ஒரு குறித்த மலை. இந்த குறித்த மலை என்று சொல்லும் பொழுது இயேசு குறித்து தான் நம்ம சொல்ல முடியும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்டு, மத்தேயு 5:1. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். சீஷர்கள் மலையிலே இருந்தார்கள். திரளான ஜனங்களை கண்டு 8ஆம் அதிகாரம் மத்தேயு 1ஆம் வசனம். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவருக்கு சீஷர் கூட்டத்தை காண இப்போ யார் பிரதி இப்போ ஏறு பொழுது சீஷரும் திரண்டு இருக்கிறார்கள். ஆனா மலை விட்டு இறங்குற வேளையிலே ஜனங்கள், திரளான ஜனங்கள் அவரோடு கூட இருக்கிறார். தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் குறித்திருந்த மலை என்று சொல்லும் பொழுது நீ காணாதவர்களை கர்த்தர் காண வைக்க போகிறார். உன் கண்ணில் வரைக்கும் காணல, காணாதத கர்த்தர் காண வைக்க போகிறார். இது எப்படி நடந்தது என்று உன் விரோதிகளுக்கு ஆச்சரியப்பட போகிறார்கள். நீ ஆச்சரியப்பட போகிறார். உன் குடும்பம் ஆச்சரியப்பட போகிறது. அந்த இடத்தை உன் கண்ணால் கர்த்தர் காண வைப்பார். வேற யாருமே காணல. அந்த குறித்த இடத்திலே உன்னை கொண்டு போய் நிறுத்த வைத்து காணாத ஆட்டுக்குட்டியை கர்த்தர் காண வைக்க போகிறார். ஈசாக்குக்கு பதிலாக காணாத ஒரு குதிரை சிக்கியுள்ள ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் காண வைத்தாரே. குறித்த இடத்திலே அந்த குறித்த மலை. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2-3-4. அப்பொழுது அவர், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 2-3-4. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசர் குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். பலிவிட்டு ஒப்பு கொடுத்து விடு. ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து விடு. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி
தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். தூரத்தில் இடத்தை கத்தர் கொஞ்ச இடத்தை கத்தர் காண கண்டனும் 3 நாட்கள் காணப்படுகிறது. எழுத்தின் பிரகாரமாக திங்கள் செவ்வாய் புதனுக்குள்ள நீ காணாத கத்தை காண வைக்கப்படுகிறார். குறித்த இடத்திலே நீ காணாத எடுத்துப்பா, உன் கண்ணை எடுத்துப்பா, நீ காணாதவைகளை காண்பாய். யாருக்கு காணாதை காண வைக்கிறார் என்றால் குறித்த மலையிலே இருந்தவனுக்கு. அந்த குறித்த மலையில் இருந்தவன் யார் என்றால் கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். அது வாசித்தீங்களே, அந்த மத்தேயு 28:16 குறிக்கப்பட்ட இடத்திலே இயேசுவை கண்டு அவரை பணிந்து கொண்டார்கள். வாசிங்க. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். இருக்கிறது பணிந்து கொள்ளக்கூடிய கர்த்தர் இருக்கிறார். பணிந்து கொள்ள வைப்பார். அப்படின்னால் குறித்திருக்கும் மலை பணிந்து கொள்கிற கூட்டத்தை உருவாக்கும். கர்த்தரை தான் பணிந்து கொள்வோம். பணிந்து கொள்கிறவர்களுக்கு காணாதவைகளை காண வைக்கும். சுருக்கமாய் சொல்வேன், நான் கர்த்தர் என்னை நோக்கி நீ மலை மேல் ஏறி என்னிடத்தில் வா, என்னிடத்தில் மலை மேல் ஏறி என்னிடத்தில் வா. வார்த்தை கர்த்தர் என்னை நோக்கி அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மலை மேல் ஏறி என்னிடத்தில் வா. சொல்லுங்கள், மலை மேல் ஏறி என்னிடத்தில் வா என்று கூப்பிடுறாரு. எந்த மலை? தேவனுடைய மலை. உன்னை வேறு பிரித்து குறைவில்லாமல் நிறைவா. வெள்ளை போல மலை உன்னை கவர்ந்து கொண்டு சர்வ வல்லவரின் இரக்கத்தை கொடுக்கும். பரிசுத்த மலை உன்மேல் பிரிய வைத்து கோபுரங்களை கட்ட வைக்கும். பால் நிறைந்த மலை உன்னை குற்றமில்லாமல் மாற்றி உன் வாஞ்சைகளை நிறைவேற்றும். குறித்திருக்கும் மலை அவரை பணிந்து கொள்ள வைத்து காணாதவரை காண வைக்கும். அன்பின் தெய்வமே, மனன்றியோடு துதிக்கிறவையா தேவரே, இந்த வசனத்தை கொடுத்து இவருக்கு விவரித்து காண்பித்த இந்த தேவ வார்த்தைக்காக உனக்கு கொடான கொடி சோத்திரம் ஐயா. மழை என்று சொல்லும் போது அது எந்த மழையோ நினைக்க வேண்டாம். எங்கள் துக்கம் நிறைந்த வாழ்க்கையிலே ஜபத்திலே ஏறுவதற்கு கிருபைத்தாங்க. ஜபம் என்கிற மலை கண்டில் போய் உட்கார, அந்த ஜப மலை என்று உட்காரத்தக்கதாக நீ கிருபை செய்வீராக. எப்போதெல்லாம் பாடுகள் துக்கங்கள் இருந்தோ இயேசு மலை மேலே ஏறி வியாகுலப்படவும் துக்கப்படவும் தொடங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா. எங்களுக்கும் இந்த துக்கம் நிறைந்த இந்த நாட்களிலே, பாடுகள் நிறைந்த இந்த நாட்களிலே, ஒவ்வொருத்தர் நிறைந்த நாட்களிலே ஜபத்திலே தரித்திருக்க எங்களுக்கு கிருபைத்தார். வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களின் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சர்வ உஷாரத்தா பாடல் பாடும்போது